மாட்டிக்கிட்டா லைஃபே போய்டும்னு யோசிக்க மாட்டாங்களா? அது சரி, போலீஸ்க்கும் மாப்பிளைக்கும் என்ன பிரச்சனை? போலீஸுக்கும் மாப்பிளைக்கும் பிரச்சனை இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஆனா கலிவர்தனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்குல்ல? டேய், கலிவர்தன் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டானே, அவன் எப்படி இதை செஞ்சிருக்க முடியும்? அதுவும் இல்லாம என் பொண்ணே போலீஸ் தான். அவ இந்த வீட்ல இருக்கும்போது யார் இப்படி செஞ்சிருக்க முடியும்? அதுலயும் வந்த போலீஸ் ராகினிக்கு தெரிஞ்ச போலீஸ் தான். ராகினி, உனக்கு தெரிஞ்ச போலீஸ் தான் வந்தாங்களா? நிச்சயம் எனக்கு தெரிஞ்சவர் இல்ல, ஆனா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. இப்பதான் எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. வந்ததே போலீஸாங்கிறது டவுட்டா இருக்கு. ஆமா கதிர், வந்ததே போலீஸாங்கிறது டவுட்டா இருக்கு. ராகினி, நீ போதைப் பொருள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஏதாவது நடந்துச்சா, யாரையாவது அரெஸ்ட் பண்ணாங்களான்னு கேளு. என்ன ஆச்சுடி? ரிங் ஆகுது, இரு. என்ன சார், அப்ப நீங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணலையா சார்? தேங்க்யூ சார். அம்மா, அந்த மாதிரி எந்த ரைடும் நடக்கல, யாரையும் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்தது போலீஸே இல்லையா? டூப்பு போலீஸா? அதனாலதான் சொல்றேன், இது கலிவர்தனோட வேலையா தான் இருக்கும்னு. என்ன ராகினி, போலீஸா இருந்துட்டு நீயே ஏமாறலாமா? உனக்கு ஸ்ட்ரைக்கா இருக்க வேண்டாமா? அந்த கலிவர்தன ஸ்டேஷன்ல வச்சு போலந்தா உன்னைய சொல்லிடுவான். அட சும்மா இருப்பா, இருக்கிற நிலைமை தெரியாம. ஆனா உன அடி உதனி இறங்கிருவியா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு நிமிஷம், யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அவனா வந்து என்கிட்ட சிக்கிட்டான். அவனை என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ராகினி, உங்க அண்ணன் மட்டும் இல்ல, நீயும் இதுல நிதானமா தான் இருக்கணும். கலிவர்தனை பழி வாங்கறதுக்கு இது நேரம் இல்ல. அவங்க தூக்கிட்டு போன நம்ம மாப்பிளைக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நாம அவங்கள கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது என்ன? அந்த கலிவர்தனை 2 தட்டு தட்டுனா சொல்ல போறான். கதிர், என் கூட ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க. உன்னை இன்னைக்கு உயிரோட விட மாட்டேன்டா. கையை நீட்டுற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா சொல்லு, எங்க அக்காக்கு நிச்சயம் பண்ண இருந்த மாப்பிளைய எங்க தூக்கிட்டு போன? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இப்ப தெரிய வைக்கவா? என்ன யூனிஃபார்ம் போட்ட திமிர்ல தான் கை வைக்கிறியா? ஆமா, அந்த திமிர்ல தான் வந்திருக்க. அப்ப என்னோட திமிர நீ பாக்குறியா?
இப்ப நான் திமிராவே சொல்றேன், உங்க வீட்டு மாப்பிளைய நான் தான் தூக்குனேன். அவனை எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறேன், என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னு எதுவுமே உன்னால கண்டுபிடிக்க முடியாது. என் உயிரே போற மாதிரி என்ன அடிச்சாலும் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது. நான் என்னைக்கு இந்த லாக்கப்ல இருந்து வெளியே போறேனோ அப்பதான் அவனும் வெளியே வருவான். என்ன இப்ப என்ன அடிக்க போறியா? என்னை தூக்கி உள்ள வச்சுட்டா பிரச்சனையே இல்லாம நிச்சயதார்த்தம் நடத்தலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க. அதனால தானே என்ன அடிச்சு வச்சிருக்கீங்க. என்ன மீறி உங்க அக்காளுக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் இல்ல, ஒரு பூ பொட்டு கூட வைக்க முடியாது. வெளியே இருந்தாதான் நான் அதை பண்ணுவேன்னு என்ன பிடிச்சி உள்ள போட்ட. இப்போ உள்ள இருந்துட்டே பண்றேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. பண்ணுடி. ஏய், இப்ப கதிர் மட்டும் இங்க வந்தான்னா உங்களை உரு தெரியாம பண்ணிட்டு போயிடுவான். வீட்ல ஒரு நல்ல காரியம் வச்சிருக்கேன்னு பேசாம இருக்க. அவன் கிட்ட சொன்ன வந்து வகந்துருவான், பாத்துக்கோ. வர சொல்லு. என் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட உன் வீட்டு மாப்பிளைய கண்டே பிடிக்க முடியாது. அப்படியே காத்துல கரைஞ்சிருவான். பாக்குறியா? ஏய், நீ சொல்லாட்டி மாப்பிளைய கண்டுபிடிக்க முடியாதா? இன்னும் 1 மணி நேரத்துல மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறேன். அண்ணா சொல்லுங்கண்ணே. என்னடா பத்திரமா இருக்கீங்களா? பத்திரமா இருக்கண்ணே. ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து 4 பர்லாங்க தூரத்துல இருக்கண்ணே. டேய், நாம தான் மாப்பிள்ளையை தூக்கணுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணா எப்படிண்ணே? அது எப்படியோ தெரிஞ்சு போச்சு. நீங்க ஒரே இடத்துல இருக்காதீங்க. சரிண்ணே. நைட்டு வரைக்கும் நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்க. முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு நீங்க முதல்ல ஷிஃப்ட் ஆகுங்க. இல்ல, நான் உனக்கு மெசேஜ் பண்றேன், உடனே கிளம்புங்க. அண்ணா சரிண்ணே. டேய், அண்ணா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக சொல்லிட்டாரு, கிளம்புங்கடா.